வெல்கம் டு ஃப்ளேவர்ஸ் ஆஃப் நெல்லை. இன்றைக்கி என்னோட கிச்சனில் காரசாரமான பெப்பர் சிக்கன் தாங்க செஞ்சு காட்ட போகிறேன். இந்த பெப்பர் சிக்கன் சாதத்தோடு மட்டும் இல்லைங்க, இட்லி தோசை சப்பாத்தியோடலாம் சேர்த்து சாப்பிட அட்டகாசமாக இருக்கும். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெயில் செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் கூட நல்லா அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்குங்க. இப்போ எண்ணெய் சூடானதும் அதில் 1 டீஸ்பூன் சோம்பு, 2 துண்டு பட்டை சேர்த்து இது நல்லா பொரிஞ்சதும் 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்தை 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டால் போதுங்க. வெங்காயம் வந்து ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வந்ததும் நம்ம இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து இதில் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இது 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. அடுத்ததாக இதில் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துட்டு இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு 1 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். இதில் வந்து மிளகாய்த்தூள் வந்து நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம வந்து மிளகுத்தூள் தான் நிறைய சேர்க்க போகிறோம். இது பெப்பர் சிக்கனுங்கிறதுனால மிளகுத்தூள் தான் நம்ம ஜாஸ்தி சேர்க்கணும். இது ஒரு ஃப்ளேவருக்காக தான் இந்த தனி மிளகாய்த்தூள் சேர்க்குறது. இப்போது இதில் நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாங்க. சிக்கனை சேர்த்துட்டு இந்த மசாலாலேயே நல்லா பரட்டி விட்டுக்கலாம். இப்போது சிக்கனில் தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க. இந்த எண்ணெயிலேயே இந்த சிக்கனை நல்லா வதக்கி விடுறதுனால இந்த சிக்கன்லேருந்து தண்ணி விடும். ரெண்டாவது இந்த மாதிரி நம்ம எண்ணெயிலே வதக்கி செய்யும்போது சிக்கன் சீக்கிரமாகவும் வேகும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விடலாம். இப்போ பாருங்கள், இந்த சிக்கன்லேயே நல்லா தண்ணி விட்டுருக்கு. இனி இந்த சிக்கன் வேகிற அளவுக்கு நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். நீங்கள் உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கூட குறைய சேர்த்துக்கோங்க. இப்போது இதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி வந்து ரொம்ப சேர்க்க தேவையில்லை. ஏன்னா நம்ம வந்து பெப்பர் சிக்கன் கொஞ்சம் ட்ரையாக தான் எடுக்க போகிறோம். அதனால் அளவாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது இதில் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் அதாவது பெப்பர் பவுடர் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டு 10 நிமிஷத்துக்கு வச்சிடலாம். சிக்கன் நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்து அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சு. உங்களுக்கு சிக்கன் வந்து கொஞ்சம் செமி கிரேவியாக வேணும்னா இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம். அப்படி இல்லைன்னா இன்னும் 2 நிமிஷம் வச்சிங்கன்னா நல்லா ட்ரையாக வந்துடும். கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலையும் மல்லி இலையும் தூவி இறக்கிட்டோம் அப்படின்னா நல்ல காரசாரமான பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சிங்க. காரம் இன்னும் அதிகம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கடைசியாக கொஞ்சமாக மிளகுத்தூள் தூவிட்டு நல்லா கலந்து விட்டு இறக்கிடலாங்க. கட்டாயம் ஒரு தடவை இந்த சிக்கன் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரசம் சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதம், இட்லி தோசை சப்பாத்தியோடலாம் சேர்த்து சாப்பிட ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நான் இன்றைக்கி செஞ்சு காட்டின இந்த பெப்பர் சிக்கன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட லைக்ஸ் கமெண்ட்ஸ் எனக்கு கொடுங்க. ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் பார்க்குறீங்களா? அப்போ மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.